அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது எங்களுக்கு ஊர்ல இருந்து இந்த பினாட்டு வந்தது. இந்த பினாட்டு இந்த பனம்பழத்திலேருந்து களியை பிரித்து எடுத்து அதை காய வச்சு பிறகு நாங்கள் அந்த பனி ஓலையிலேயே பாய் மாதிரி பின்னி போட்டு அதில் ஊற்றி வெயிலில் காய வச்சு எடுக்கிறதான் பினாட்டு. இது நீ இல்லையண்டா ஆரோக்கியமானது. நீங்கள் இது எப்படி சும்மாயும் சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த கரியல், அதாவது அந்த சோத்து கரியல்னு சொல்கிறது, அந்த சோத்து பழைய சோத்தை நாங்கள் வச்சுட்டு கரைச்சி சாப்பிட்றது காலை மேலே அந்த கறிகளோட சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதை விட இது உடலுக்கு ஆரோக்கியமானது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பனம்பழங்களில் செய்கிற சாப்பாடு எனி இல்லையண்டா ஆரோக்கியமானது. இது இப்போ ஊரில் இப்போ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். முந்தி எல்லாருமே இந்த பெனாட்டை செய்து விற்பனை செய்கிறவியல், இல்லைன்னு சொன்னால் சொந்த தேவைக்கு பாவிக்கிறவியல். இப்போ இதை எடுக்கிறது கஷ்டம். அப்படி இருந்து நாங்கள் ஊரில் இருந்து சொல்லிவிட்டபடியாக எடுத்து வாங்கி அனுப்பினவியல். எனி இல்லைன்னா நல்ல டேஸ்டாக இருக்குது. மற்றது நீங்களும் இந்த ஊருக்கு போனால் இந்த பினாட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேவ் பண்ணுங்க. மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனி இல்லைன்னா நல்ல டேஸ்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துறேன். எனி இல்லைன்னா நல்ல டேஸ்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா காய வச்சு நல்ல ட்ரையாக இருக்குது. நல்ல சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்குது. மற்ற உடலுக்கு எனி இல்லைன்ற ஆரோக்கியமான முந்தி பழைய காலத்தாக்கள் இந்த பின்னாட்டு இப்படியான சாப்பாடுகளை சாப்பிட்டு தான் நீண்ட காலம் நோய் நொடி இன்றி வாழ்ந்தவைகள். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சோன்னா நீங்களும் ஊருக்கு போனால் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும். சில பேர் பின்னாட்டு அணிவினம், சில பேர் பன்னாட்டு அணிவினம். கூடுதலாக பின்னாட்டுன்னு தான் சொல்கிறது. நீங்கள் ஊருக்கு போனால் ட்ரை பண்ணி பாருங்க. பனங்கடியை வச்சு செய்கிறது இனி இல்லைன்னா நல்ல ஆரோக்கியமானது. ஊருக்கு போனால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களுடைய பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.